இன்றைக்கி நான் பருப்பு சாம்பார் செய்ய போகிறேன். காய்கறி சாம்பார். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். பருப்பு, துவரம் பருப்பு 2 பிடி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பாசிப்பயிறு போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். சுத்தமாக அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இப்போ நான் அடுப்பில் இன்னும் வேக வைக்கல, வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டு வேக வைக்கணும்னு கட்டும்போது தேவையான ஜாமனை பாருங்கள். தக்காளி பழம் 2, ஒரு பச்சை மிளகா, பாதி சிவப்பு மிளகா, ஒரு சின்னது ஊசி மிளகா, 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், புளி தண்ணி, மல்லி ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு, சோம்பு சின்ன ஸ்பூனு, சீரகம் சின்ன ஸ்பூனு. இது 3 பருப்பு காய்கறி வெந்த பிறகு அப்புறம் போடுறது. காஞ்ச மிளகா நம்மளுக்கு உரப்புக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இது கடைசியாக கொத்தமல்லி, உப்பு தேவையானது. இங்கே தாளிக்கிறதுக்கு சின்ன சீரகம், கொஞ்சோண்டு சின்ன சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு, இது கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வெட்டி. இது காய்கறி பரங்கிக்காய் ஒரு கீத்து, கத்திரிக்காய் 1, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, எல்லா காய்கறியும் 1 நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு காய்கறி எதுவும் போடணுன்னா போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. பருப்பு வெந்த பிறகு தான் இதெல்லாம் போட போகிறோம். பெருங்காயம், பால் பெருங்காயம் ஒரு துண்டு போட்டுக்கிறேன். இந்த மிளகாலாம் போடுறேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். போட்டு இப்போ வேக வைப்போம். நல்லா பருப்பு நல்லா வெந்த பிறகு அதுக்கு பிற்பாடு நம்ம சாம்பாருக்கு என்னென்னு பார்ப்போம். காய்கறி போடுறோம், காய்கறியை போட்டுவோம். காய்கறியெல்லாம் போட்டுருவோம். பருப்பு வந்துருச்சு. இப்போ காய்கறியெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அந்த தூள்லாம் எல்லா தூளும் எடுத்து வச்சோம்ல, அதெல்லாம் போட்டுருவோம்ல. போட்டுட்டு அரைச்ச மிளகா நம்ம உரப்புக்கு தகுந்தாப்புல நம்ம போட்டுக்கணும். நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேக வைப்போம். உப்புலாம் போட்டாச்சு. காய் நல்லா வெந்த பிறகு அப்புறம் புளி ஊற்றுறது, மற்ற வேலையை நம்ம பார்ப்போம். மூடி வைப்போம். மூடி வைக்கிறோம். இப்போ திறந்து பார்த்துட்டு காய்கறி வந்துருச்சான்னு பார்ப்போம். காயெல்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு பார்ப்போம். வெந்திருக்கு. இப்போ புளி தண்ணி ஊற்றுவோம். புளி தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிட்டோம். பச்சை வடை போட்டோம். கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் பச்சை வடை போனோன்னா அப்புறம் எடுத்து தாளிச்சிடுவோம். இப்போ தாளித்து ஊற்றலாம். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றுவோம். சட்டி சூடாச்சு. சீரகம், உளுந்து, கடுகு, கடுகு நல்லா கருப்பில் கொஞ்சம் போடுறேன். காஞ்ச மிளகாய், வெங்காயம், சாம்பார் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டை போடுறேன்.
பெருங்காயம் கொஞ்சமாக போடுறேன். அது பருப்பில் கொஞ்சம் போட்டோம், இப்போ கொஞ்சோண்டு போடுறோம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாட்டா விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை. அடுப்படை பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு பருப்போடு போட்டுறோம். கறி நல்லா பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் பத்தல போடுறேன். இவ்வளோதான். அடுப்பை அணைச்சிட்றேன். இப்போ கொத்தமல்லி போடும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய்.